உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. கேசவா அந்த பத்திரிக்கையை எடு. வா பேபி. கண்டிப்பா எல்லாருமே வந்துடணும். கேசவா வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்க. எந்திரிங்க. நீங்க ஆரம்பிக்க போற தொழில் அமோகமா வரணும் மாப்பிள. கோவத்துல நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள. நாங்களுமே உங்களை நிறைய பேசியிருக்கோம். எல்லாமே எங்க பொண்ணு மேல இருக்க பாசத்தினாலதான். எங்க பொண்ணு நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே சந்தோஷம். இனிமே அவன் நல்லா இருப்பான்னு நம்பிக்கை வந்துருச்சு. அது போதும் மாப்பிள. என்ன பாட்டி, என்ன அமைதியா இருக்க? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்டி. பாட்டி நீயும் கண்டிப்பா வந்துடணும்னு. என் பேத்தி கடை திறப்பு விழாவுக்கு நான் வராம? கேசவா பாட்டி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலவா? வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, தொழில நல்லா முன்னேறணும். இனிமேலாவது என் பேத்தியை நல்லா பாத்துக்கப்பா. நிச்சயமா. இத்தனை நாள் என்னால தீபா நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, அது எனக்கே தெரியும். இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவளை நான் நல்லா பாத்துக்குவேன். அது அதுக்குன்னு நேரம் காலம் வரணும் போல இருக்கு. அது இப்பதான் வந்திருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்தோட வெற்றிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடணும். ஆமா, சரியா சொன்னமா. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். கேசவா அப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி நீ வேலைக்கெல்லாம் போகலன்னு நான் கொஞ்சம் கடுமையா பேசியிருப்பேன். அதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஐயோ என்னப்பா நீங்க? இல்லப்பா, பிள்ளைங்க நல்லா இருந்தா தானே பெத்தவங்களுக்கு பெருமை. எவ்வளவு சொத்து இருந்தாலும் வீட்டுல ஏதாவது ஒரு பிள்ளை வேலைக்கு போகாம சும்மா இருந்தா ஊர் அதையே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும். நம்ம ஒண்ணு பாரம்பரியமான பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, ரொம்ப சின்ன குடும்பம்தான். நம்ம குடும்பத்தோட வசதி வாய்ப்பு எல்லாம் உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் என் காது படவே உன் சின்ன மகன் இன்னும் வெட்டியா இருக்கானே அப்படின்னு என் முன்னாடியே கிண்டல் பண்ணுவாங்க. அவ பொண்டாட்டி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. நானும் அந்த இடத்துல அவமானப்பட்டு எதுவும் பதில் பேச முடியாம வந்திருக்கேன். இன்னைக்கு அவங்க முன்னாடி என் புள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காண்டா அப்படின்னு பெருமையா சொல்லணும்னு தோணுது. இனிமேல் உன்னை யாரு இப்படி சொல்ல முடியாதுல்லப்பா. இப்பதாண்ட மனசு நிறைஞ்சு போயிருக்கு. சந்தோஷம்டா. என்னங்க என்னங்க இது? இல்ல லட்சுமி, இல்ல இது வெறும் கண்ணீர் இல்ல, இத்தனை வருஷத்தோட வலி. டேய் என்னடா கேசவா நீயும் சின்ன புள்ள மாதிரி? இல்லம்மா, நீங்க எல்லாரும் என்னால மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு புரியுதுமா. எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு. இன்னைக்கு உங்க தம்பி கடை திறக்கிறாருங்க. நீ எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல? இங்க பாரு, இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு நாள் லீவ் போட்டா சேலரியில புடிச்சுக்குவாங்க. எனக்கு தான் நஷ்டம். என்னங்க இது? நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க வந்து நிப்பாங்கல்ல. ஒரே வீட்ல இருந்துட்டு இப்படி பண்றீங்களே. நான் போலனா பூஜையை நிறுத்திடுவானா? அதான் அப்பா அம்மா போயிருக்காங்கல்ல, அவங்க ஆசீர்வாதம் பண்ணா போதும். ஏண்டா ரகு, என்னடா பேசுற நீ? ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து சப்போர்ட்டா நிக்கணும்டா. அதான்டா அழகு. நீ பாட்டுக்கு வேலைக்கு போறேங்கிற வர சொந்த பந்தம் எல்லாம் என்னடா பேசுவாங்க? ஒரே குடும்பத்துல இருந்தும் ஒத்துமை இல்ல போல. அதனாலதான் பூஜைக்கு கூட வரலன்னு திட்ட மாட்டாங்க. ஏன் பாட்டி, சொல்றவன காசு கொடுக்க போறான். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா? சும்மா இருங்க பாட்டி, அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. கவிதா, நீ வேணா போயிட்டு வா. நான் இப்படி போறதுங்க? பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருக்கேன்.
ஆ. அப்ப பாட்டியை பார்த்துக்கிட்டு வீட்லயே இரு. இங்க பாரு, வேணும்னா நம்ம பையனை அமுச்சு விடு. ஆ? யாரு? நம்ம பையன். அவன் உங்களுக்கு பெரிய மனுஷனா? ஏங்க, அவனுக்கு எக்ஸாம் இருக்குங்க. எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. போ, போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். போ, வேலையை பாரு. ஆமா. கடை எப்படி இருக்குமா? ஐயோ சூப்பரா இருக்கு. எங்க நல்லா இருக்குல்ல? இங்க நல்லா வெளிச்சமா இருக்கு. எல்லாம் எங்க தீபாவோட முயற்சி தான். என்னடா மா, என்ன சொல்றான் அவன்? எல்லாம் சுத்தி பாத்துட்டானா ரொம்ப நல்லா இருக்கான். பணம் அமோகமா வருங்கிறான். தேங்க்ஸ் முருகா. பப்ளிசிட்டி எல்லாம் அவனே கொடுப்பானா நல்லா. ஆ, ஆ, ஆ. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கான். தீபா, அத்தையும் மாமா எங்க இருக்காங்க? இப்பதான் கால் பண்ண, ஆன் த வேல இருக்காங்க, வந்துருவாங்க. ஆ, மங்களகரமா குத்து விளக்கேத்தி தொடங்கி வச்சிருங்க. மாமா, அத்தை, நீங்க ஃபர்ஸ்ட் ஏத்துங்க. மாப்பிள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. மச்சான், ஏன் மச்சான், என்ன நடந்துச்சு? இல்ல மாப்பிள, ஆரம்பத்துல நீங்கனாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்கும். வேலை வெட்டிக்கு போகாம இருக்கீங்கன்னு நான் உங்களை திட்டி இருக்கேன். ஆனா பொறுமையா இருந்து இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. உங்களை போய் நான் அப்படிலாம் பேசிட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட, என்ன மச்சான் நீங்க? என் மேல கோவப்படுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா? என் ஒய்ஃபோட தம்பி நீங்க. உங்களை ஒரு நாளும் நான் தப்பா நினைச்சதே இல்ல. நானுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்ததுதான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. உங்க அக்கா மேல இருக்கிற அக்கறை, என் மேல உள்ள கோபம், இதெல்லாம் தான் என்னை இவ்வளவு தூரம் ஓட வச்சிருக்கு. என்ன மாப்பிள? நிஜமாதான் மச்சான். இல்லனா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். மச்சான், எனக்கு இப்போதைக்கு மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பிசினஸ் நல்லபடியா போகணும். மாப்பிள, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த கடையை எப்படி விளம்பரம் பண்றேன்னு. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.